கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் நம்மை சுத்திகரிக்கிற நாள். ஹல்லேலூயா. இந்த நாளில் பிதாவின் நாமம் நம்ம வெற்றிகளை எழுதப்படுகிற நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லோரும் சிறுதானம் ஆராதிப்போமா, தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை கர்த்தாதி கர்த்தர், வானத்தை பூமியை உண்டாக்கியவர், சமுத்திரத்தை உண்டாக்கியவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. 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 நாம் செபிக்கலாமா? எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாங்கள் சமூகத்தில் வருகிறோமாப்பா. இதோ உங்களுடைய பரிசுத்தமான ஆசிரியருக்கு வந்திருக்கிறோம், நாமத்தை மகிழ்ப்படுத்த வந்திருக்கிறோம். வாரம் வரைக்கும் நான் சில குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இது எல்லாமே மன்னிக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். பரிசுத்தமான ஆசிரியர்களை தீர்வு தர வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். அப்பா, பாவங்களை மன்னிப்பீராக, விடுதலை மன்னிப்பீராக. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். நான் ஏசப்பா திருப்பி நம்ம நாமத்தை உயர்ந்த கூட கத்திரி மகிழ் அந்த மகிழ் இறங்கட்டும் என்று சொல்லிக்கிறேன். கிறிஸ்தவ மாதங்களை கால்படி செய்கிறார் சேக்கிற மகிழ் இறங்கட்டும் என்று சொல்லிக்கிறேன். ஏசப்பா, அந்த ஒரே நான் துதிக்கிறேன். அப்பா, என் கத்த நீ எல்லா காரியம் நாளில் செய்ய வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. துதிக்கிறேன். நம்முடைய நாமத்தை நீட்டி எழுத வேண்டும்படியாக சொல்லிக்கிறேன். ஏசப்பா, கத்த நாளை நீ பொருட்படுத்தக்கூடிய ஆசீர்வதிப்பீராக, தலையை நீக்கி போடுவீராக, வியாதிகளை நீக்குவீராக, நம்முடைய பிரசவங்களை நிர்மூலமாக்குவீராக. கத்தை அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லி நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தந்த கட்டளைகள் பொய்யான் பகாய சங்கீதம் வாசித்துட்டு ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். யாத்திராக 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தையுமான தேசத்தினர் புறப்படப்படினோம். தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் விளையாட வேண்டாம். வேறு வானத்திலும் கீழே போகிறது போகிறது தண்ணீர் உண்டானவர்களுக்கு ஒப்பான ஒரு சொற்பத்தியாக விக்கிரத்தியாக உண்டாக வேண்டாம். நீ அவை நமஸ்கரிப்பு செய்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் தேவனாயிருந்து என்னை பயிர் பிதாக்களுடைய அக்கறைகளை பிறரில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் விசாரிக்க வருகிறேன். தலைமை மட்டும் எழுத செய்ய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வெளியே வழங்குவதற்காக நோய் நாளை பரிசுத்தமாய் ஆசிரியர் நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய்து பிரியெல்லாம் நடப்பிப்பாயாக. 7 நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நீயானது குமாரனானது குமார்த்தியானது வேலைக்காரனானது வேலைக்காரியானது நிகழ்ச்சியானது வாசல் இருக்கிற அந்நியனானது யாரும் வேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாட்களில் வானத்தின் பூமியின் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகிய கர்த்தர் ஓய்வுகளை ஆசீர்வதித்து பாட்டாகிய சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் முதல் பாடல் துள்ளுதையா நாமம் சொல்ல சொல்ல துடிப்பு துடிப்பு மகிழ்ந்து 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 மனம் துள்ளுதையா. மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா.
நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துடித்து அவர் ஆளடித்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனாலும் இந்த ஓய்வு நாளே நாம் ஓய்வு நாள் என்ற ஒரு நாள் இருக்கிறது என்றே சில பேருக்கு தெரியாது. ஆனால் ஓய்வு நாளிலே நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும், தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அந்த நாள் தேவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட நாள். அல்லேலூயா. நாம் எப்படி இந்த நாளில் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த நேரத்தில் நமக்கு மேரேஜ் இருக்குது என்று நாம் எப்படி நினைக்கிறோமோ அதே போலதான் ஓய்வு நாள் என்பது தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்டது. அந்த நாளிலே நாம் தேவனை துடித்து அவர் ஆதரித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை போற்றி அந்த நேரில் நாம் எந்த உலக காரியத்தையும் செய்யக்கூடாது. தேவனுடைய காரியத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும், எந்த உலக காரியத்தையும் செய்யக்கூடாது. அதே போல தேவனின் ஓய்வு நாளிலும் நாம் ஆராதித்தோம். நீங்களும் சேர்ந்து ஆராதித்தீர்கள். தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஆராதித்துக் கொண்டே இருங்கள், இன்னும் ஜெபிங்கள், இன்னும் பலப்படுங்கள். ஆண்டவர் சொல்வார் வெளிப்படுத்தலே, நீதியோடு இருக்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று தேவன் சொல்கிறார். அப்பொழுது நம்முடைய நீதியே நாம் எப்பொழுது நிலைத்திருக்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அளவில்லாத அளவு தேவன் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளில் அப்பா ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் எங்களை கூட்டி வந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே உங்களை ஆராதிக்க கிருபை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே உங்களை போற்ற தருணம் தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே ஓய்வு நாள் என்ற ஒரு நாளை தேவனை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே அந்த நாளை துடித்து உங்களை போற்றும் ஆராதிக்கும்படி ஆண்டவரே நீ கட்டளையிட்டு இருக்கிறீர். ஆண்டவரே அதே போல உங்களை துடித்தும் ஆராதித்து இருக்கிறோம். ஆண்டவரே சப்பா நீர் தாமே வாங்கிப்படுகிறாங்க. ஆண்டவரே சப்பா நம்முடைய சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துடைய நிலைமைகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் எதிரிலும் முன்னாடியும் சைடில் எல்லா வல்லமைகளை தள்ளி நிர்மூலமாக்கி போடுகிறாங்க. நீட்டாமே அளித்து நிர்மூலமாக்கி போடுகிறாங்க. எல்லா வீடுகளும் உங்களுடைய அக்னி இறங்குவதாக. ஆண்டவரே சப்பா வீடு சுற்றிலும் உங்கள் அக்னி வேலையை இறந்து விடாங்க. ஆண்டவரே இரவில் பறக்கும் அம்புக்கும் பறவையாளரும் கொள்ளனை நோய்க்கும் மரியாதையினாலும் சங்காலத்துக்கும் நீ பயப்படாத இருப்பாய் என்று எழுதியிருக்கிறேன். ஆண்டவரே அது போல இருள் நடக்கும் அந்த கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரை தப்பி வைக்கிறாங்க. ஆண்டவரே இரவலை சாத்தான் வந்து ஆண்டவரே சபா எங்களை கொள்ளையிடாதபடி, ஆண்டவரே சபா எங்களுடைய ஆத்மாவை கெடுத்துவிடாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்கிறாங்க. ஆண்டவரே சபா இதயத்தை பாதுகாத்து ஆண்டவரே சபா செம்மையான வழியில் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே சபா நம்முடைய செம்மையான வழி நடத்தி ஆண்டவரே சபா எங்களை ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்குள்ளாக சேர்த்துக் கொள்கிறாங்க. ஆண்டவரே சபா நீ செய்துவிட்டபடியால் நான் செலுத்துகிறோம். ஆண்டவரே சபா துடிகிற மீமை யாவும் ஒன்றே செலுத்துகிறோம். நான் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நடைபெற வந்ததாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உன் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.